கண்மணி அன்புடன் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணியை வந்து இந்த மாதிரி அன்போட அண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்கள நெயில் பாலிஷ் போட சொல்லி அதை வீடியோவாக எடுத்து வந்து நெட்டில் வந்து போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஏன்னா காசுக்கு வேலை பார்க்குற ஓரங்கத்தியா கண்மணி, எதுக்காக இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் யூஸ் ஓரங்கத்தி மேக் மணி அப்படின்னு சொல்லிலாம் கடைசியாக சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியை பார்த்தீங்க அப்படின்னா அன்பை வந்து திட்டுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அன்போட அண்ணனும் வந்து அவங்கள அடிக்க போகிறாங்க. அவங்கள அடிக்கிறத விட்டுட்டு அவங்கள திருத்து அப்படின்னு சொல்லிட்டு அன்பை வந்து அவங்க அண்ணன்கிட்டயே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியை திட்டிட்டு அதுக்கப்புறம் கண்மணி கிட்ட இந்த மாதிரி உனக்கு இஷ்டப்பட்டால் மட்டும் எந்த வேலையானாலும் செய் கண்மணி, இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நீ எல்லா வேலையும் செய்யாத, அவங்க வந்து உன்னை இஷ்டப்பட்டு சொல்கிறாங்களா இல்லாட்டி உன்னை வேலை வாங்குறதுக்காக சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, அதனால் நீ எந்த வேலையும் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அவங்க அண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடந்த விஷயத்தெல்லாம் வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா உங்களை யார் அந்த மாதிரிலாம் பண்ண சொன்னால், நீங்கள் பண்ண வேலைனால கண்மணிக்கு சப்போர்ட்டாக அன்பு பேசுகிறான், அதனால அவங்க 2 பேரும் தான் க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியை வந்து வெண்ணிலா திட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்ணிலா வந்து அன்புக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கண்மணிக்கே தெரியும் அவளை விட எல்லாத்துலேயும் நான் தான் பெஸ்ட்டு, அவளை விட நான் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன யோசிச்சுட்டு கண்மணி கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே வந்து அன்பு வெறுப்பேற்றுற மாதிரி பேசினாங்க. அன்பு வந்து என்னதான் வந்து வெண்ணிலா பேசினாலும் பார்த்தீங்கன்னா கண்மணி சைடு தான் எப்போதுமே நிற்பார். ஏன்னா கண்மணி தான் அன்புக்கு ரொம்பவே முக்கியமாக படுறாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.